நம்மை குறித்து பவுல் அப்போஸ்தலன் மூலமாக தேவன் ஒரு அழகாக எச்சரிப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லலாம். அது என்ன, என்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கை என்று எதுக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உண்மையாகவே நாம் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் உண்மையான சத்தியத்தின் கீழாக உண்மையான தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் என்ன செய்கிறோம், இந்த சமூகத்தில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தின் கோட்பாடு, உபதேசத்தின் மூலக்கூறுகள் எல்லாமே நமக்கு என்ன என்றால், நமக்கு உண்மையாகவே நாம் அதற்கு பெற்றுக்கொண்டதுக்கு உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனால் அதை ஒரு எச்சரிக்கையாகவும் நமக்கு உணர்த்துறாங்க. என்ன அப்படின்னா, நீ கற்றுக்கொண்ட உபதேசத்தில், நீ கேட்ட வார்த்தைகளில், நீ கற்றுக்கொண்ட வார்த்தைகளில் நிலைத்திருக்கும்படி உன்னை நீ கவனமாய் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி நமக்கு அழகாக சொல்கிறாங்க. அப்போது இந்த வசனத்திலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் உபதேசங்களுக்கு நிறைய சத்தியங்களை கேட்கிறோம், நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உபதேசம் நம்மை கட்டுப்படுத்துகிறதா, நாம் அதற்கு கீழ்ப்படுகிறோமா அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் உண்மையான தேவன் நமக்கு இருக்கிறாங்க. அந்த தேவனுடைய கோட்பாடுகள் என்ன என்று தெரியும், அவருடைய குணநலங்கள் எப்படி என்று தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியும், நம்மை மீட்பதற்காக அவர் எதற்கு வந்தார், எப்படி நம்மை மீட்டார் என்பது எல்லாமே நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் அந்த உபதேசத்திற்கு, தேவன் சொல்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா அப்படிங்கிறத நாம் முதலாவது நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஏனென்றால் இனி எவ்வளவு காலம் போகும் என்பது நமக்கு தெரியாது. கிறிஸ்துவின் சந்திப்பின் நாள் எப்பொழுது இருக்க போகிறது என்பது தெரியாது. ஆனால் அந்த சந்திப்பின் நாளை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொண்டு அந்த உபதேசத்திலே எச்சரிக்கையோடு நம்மையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நடத்த வேண்டும், அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய திருச்சபைகளையும் எடுத்துக்கொண்டால் பார்த்துக்கிங்க அப்படின்னா, நிறைய ஊழியக்காரர்கள், விசுவாச பிள்ளைகள், மூப்பர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி இருந்து தேவனுடைய வார்த்தைகளை, நிறைய வார்த்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி எவ்வளவோ காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் சில நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கை, உபதேசத்தை போதிக்கிற அவர்கள் அந்த உபதேசத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்கிறார்களா அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அதில் நானுமே விதிவிலக்கு கிடையாது. ஏனென்றால் நாம் கற்றுக்கொண்ட உபதேசம் ஒரு முக்கியமான உபதேசம். ஆனால் அந்த உபதேசத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கீழ்ப்படுத்துகிறோமா அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் தாழ்மையை பற்றி பேசுகிறோம். 10 கட்டளைகள் நமக்கு தெரியும். தாழ்மையாக இருக்கணும் என்றால் கிறிஸ்து தாழ்மையாக தான் இருந்தார். அந்த உலகத்திற்கு வரும்போது தன்னை தாழ்த்தி தான் அவர் உலகத்திற்கு வந்தார். தாழ்மையை பற்றி பேசுகிறோம். தாழ்மையாக தான் இருக்கணும், அன்பாக இருக்கணும் என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய், தாழ்மையுள்ள பிள்ளைகளாய், அன்புள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கையிலுமே சொல்லலாம், நிறைய பேர்களுக்கு சமாதானம் இல்லாத ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். இன்னும் வெளியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது ஒரு கோபத்தோடு பேசுகிறது, அவன் இதை செய்தான் என்றால் அவனை ஒரு கோபமாய் பார்க்கிறது, ஒரு பகை உருவாகுது. நமக்கு அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி கொண்டு போகலையே. அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் அன்பாக இருங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு முக்கியமான கோட்பாடு. உண்மையாகவே கோபம் என்கிறது ஒரு கர்த்தருக்கு விரோதமான பகை. அதை நம்ம அழகாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு தேவன் இந்த உலகத்திற்கு வரும்போது அவர் தன்னை தாழ்த்தி, அவர் எவ்வளவோ சோதனைகள் மத்தியிலும், எவ்வளவோ மனிதர்களுடைய மத்தியிலும், எவ்வளவோ சுற்றி இருந்த எவ்வளவோ காரியங்கள், நெருக்கடிகள் மத்தியிலும் தன்னை எதற்காக அவர் வந்தாரோ அந்த திட்டத்தை மாத்திரமே செயல்படுத்துவதற்காக அவர் எல்லாவற்றையுமே என்ன செய்ய தன்னை தாழ்த்தி அவர் நடத்தி கொண்டு போனார். அவ்வளோ சர்வ அதிகாரத்தையும் படைத்தவரே தாழ்மையாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ நம்முடைய கிறிஸ்துவின் பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும், தாழ்மை உள்ள பிள்ளைகளாய். உபதேசம் நமக்கு அதுதான் சொல்லுது, இப்படி தான் இருக்கணும் என்று நம்மளை கட்டுப்படுத்துது. ஆனால் நாம் அதை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அதை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், சில நேரங்களில் வழி விலகி போகிறோம். அதை நாம் இனிமேல் இருக்கக்கூடாது. உபதேசத்திற்கு நம்மை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறது தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சில ஊழிய காரியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். ஊழியம் என்பது சில இடங்கள்லாம் பார்க்கும்போது பணத்திற்காகவும், அதில் அற்புதத்திற்காக ஆண்டவர், பணத்திற்காக மனிதர்கள், இப்படி 2 நம்பி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த தேவ சித்தம் என்ன, நம்மை எதற்கு தேவன் அழைத்து வந்திருக்கிறார், நம்முடைய அழைப்பின் நோக்கம் என்ன என்பதை மறந்து என்ன செய்வாங்கன்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக உலகத்துக்குரிய காரியங்களில் சுய சித்தத்தை என்ன செய்வாங்கன்னா அவங்க நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க.
ஒரு ஊழியக்காரர் ஒரு இதை வந்து நான் ஒரு 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 வெப்சைட்டில் தான் பார்த்தேன். ஒரு ஊழியக்காரர் வந்து அவரை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு நபர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தவறான ஒரு கருத்துக்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அந்த வெப்சைட்டில். அப்போ அதற்கு அந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறார் என்றால், கோபமடைந்தவராய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவனை யார் என்று கண்டுபிடித்து அவன் மேலே கேஸ் போட்டு, நான் உன்னை என்ன செய்வேன் என்றால் உன்னை உள்ளே தள்ளி விடுவேன், உன்னை விடமாட்டேன், நான் உன்னை வந்து விடமாட்டேன், உன்னை நான் எப்படியாவது உள்ளே தள்ளி உன்னை நான் என்ன செய்வேன், ஜெயிலில் அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூர்க்க குணத்தோடு என்ன செய்கிறார் அந்த ஊழியக்காரர் செயல்படுகிறார். இதே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கலையே. நீ தாழ்மையாக இருந்தானே சொல்லியிருக்கிறார் நம்முடைய தேவன். நீ மற்றவர்களிடத்தில் உன்னை தாழ்த்திக்கோப்பா, அப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு தானே நமக்கு தேவன் சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அந்த தாழ்மை இல்லாமல் என்ன செய்கிறது போகிறது அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். நம்முடைய பரம அதிகாரத்தையும் படைத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு வார்த்தை வந்து ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் நமக்கு எல்லாமே A to Z நமக்கு தெரியும். ஏனென்றால் அவ்வளோ பாடுகளை பட்டிருக்கிறார், அது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு விசை கூட அவர் தன்னுடைய பிதாவை நோக்கி ஒரு வார்த்தை கேட்டிருந்தாலும் 1000 தூதர்கள் அனுப்பி பிதா கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் கூட்டு போயிருப்பாங்க. அப்படி இருந்துருச்சு அப்படின்னா இந்த உலகம் அன்றைக்கு என்ன ஆயிருக்கும், ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்ய பண்ணுறோம், ரட்சிக்கப்பட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம், ரட்சிப்பின் பாதையில் நம்ம நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ரட்சிப்பை கொடுத்த தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் கூட இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது சாத்தான் கூட அவரை என்ன செய்கிறான் என்றால், அவர் மனுஷ ரூபமாய் வந்தது நிமித்தமாக அவரை என்ன செய்கிறான், மனுஷனை சோதிக்கிறது போல என்ன செய்கிறான், அவரை சோதிக்கிறான். நீ யூதனுடைய அந்த லைனை பாருங்க, நீ யூதனுடைய ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்லி அவன் சோதிக்கிறது வந்து நீ தாழ குதியும் அப்படின்னு சொல்லி சோதிப்பான். இன்னும் மற்ற மனிதர்கள் எல்லாருமே சேர்ந்து சோதிப்பாங்க, நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லி ஏளனமா, நீ சர்வ அதிகாரத்தையும் படைத்தவர் தானே இறங்கி வா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஏளனப்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அங்கே வந்து ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறி இருக்காது. ஆனால் அதற்காக என்ன செய்கிறார், தன்னுடைய சகிப்புத்தன்மையை அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த நேரத்தில். அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். நமக்கு எதிராளியானவன் பிசாசு எப்படிப்பட்ட தந்திரம் உள்ளவன், அவன் எப்படிப்பட்ட ஒரு வஞ்சகம் மாணவன் என்று நமக்கு நன்றாக தெரியும். அவன் எப்படி ஒரு சிங்கத்தை போல யாரை மாட்டுவாங்க, யாரை எப்படி அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம், அவனை நம்ம வழிக்கு எப்படியாவது திருப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஒரு கெர்ச்சிக்கிற ஒரு சிங்கம் போல என்ன செய்கிறான், சுற்றி வருகிறான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும், பிசாசுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்று சொல்லி நம்ம வசனங்களை கேட்குறோம், படிக்கிறோம். ஆனால் சில நேரங்கள் என்ன செய்கிறோம், அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்து சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை பயணம் செல்லுகிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது, அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்தை நம்மிடம் கொண்டு வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக என்ன செய்தாங்க, நமக்கு திருவிருந்து அப்படிங்கிறத ஒன்று நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. அதில் வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, தன்னை தாழ்த்துகிற ஒரு குணம் என்றால் அவர் அவ்வளோ அதிகாரத்தை படைத்தவர், தன்னை தாழ்த்தி தான் சீடர்களின் கால்களை அவர் என்ன செய்கிறார், கழுவுகிறார். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்மை தாழ்த்தி தான் அந்த நேரத்தில் நம்மை தாழ்த்துறோம், தாழ்த்தி தான் அதை செய்கிறோம். ஆனால் சில நேரங்கள் அதுலேயுமே கூட என்ன செய்கிறோம், அதில் கூட ஒரு தாழ்மைங்கிறது இல்லாமல் அதுலேயுமே சில நேரங்களில் ஒரு பெருமையான ஒரு எண்ணம் நமக்குள் வருகிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். உண்மையாகவே பவுல் அப்போஸ்தலன் மூலமாக தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள். அதெல்லாம் படித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கடிந்து கொள்வது தான். இதை செய்யாத, இது இப்படி செஞ்சன எச்சரிக்கையாயிரு, இந்த காரியத்தில் நீ எச்சரிக்கையாயிரு, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழு, இதுதான் கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை. மனிதர்கள் இப்படி இருப்பாங்க. 2 தீமோத்தேயு புத்தகத்திலலாம் பாருங்கள், மனிதர்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே அந்த வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. 2 தீமோத்தேயு 13ஆம் அதிகாரம்னு நான் நினைக்கிறேன். அதில் என்னென்னா, மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பாங்க, வீம்புக்காரராக இருப்பாங்க, தேவனை மகிமைப்படுத்த மாட்டாங்க, அதற்கு எதிராளியாக இருப்பாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, இப்படிப்பட்ட நிறைய மனிதர்களுடைய குணநலங்கள் அதில் போட்டிருப்பாங்க. ஆனால் நீ என்ன கற்றுக்கொண்டே அதில் நிலைத்திருன்னு சொல்லி கடைசியாக நமக்கு ஒரு செய்தியும் கொடுத்துருப்பாங்க. அப்போ மனிதர்களுடைய குணநலங்கள் என்ன செய்கிறது, இந்த காலத்தில் என்ன செய்கிறது, மாறிக்கொண்டு தான் வருகிறது. என்னென்றால் பயங்கரமான காரியங்கள். என்னென்றால் என்ன சொல்லுவோன்னா, ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்புங்கிறது ஒரு பார்க்கலாம், அன்புங்கிறத மனிதர்களிடத்தில் கொஞ்சமாச்சும் பார்க்கலாம். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா அன்புங்கிறது அவ்வளோ ஒரு குற்றங்களும் அவ்வளோ ஒரு காரியங்களும் இருக்காது. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக நான் சொல்கிறேன், அவ்வளோ குற்றங்கள் அப்படிலாம் அதை ரொம்ப பார்க்க முடியாது. ஆனால் இந்த காலத்தில்
ஒரு அதாவது உலகத்திலே சிறந்த அன்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா தாயின் அன்புன்னு சொல்லுவாங்களாம். தாய்க்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் இருக்கிற அன்பு வந்து பெரிதான ஒரு அன்பு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய காலகட்டத்தில் அந்த தாயின் அன்பு கூட என்ன செய்கிறது, தனிந்து போய்விட்டது. அப்போ என்ன காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும் என்று தேவன் சொன்னாங்க. அதே போல் என்ன செய்கிறது, அன்பு தனிந்து கொண்டு வருகிறது. மனிதர்களுக்கு விரோதமாக கொலை செய்கிறாங்க, மனிதர்களுக்கு விரோதமாக எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. இப்படி பகை, விரோதம், போர், கொள்ளை நோய்கள் இப்படி ஏராளமாக என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு வருகின்றோம். உண்மையாகவே நம்ம இந்த இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு உண்மையாகவே எல்லாவற்றையுமே நம்ம பார்த்துட்டோம். தேவன் மேக்சிமம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் தேவன் சொன்ன கடைசி காலத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. கொள்ளை நோய் பார்த்தாச்சு, ஒருத்தனுக்கு விரோதமாக ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் பார்த்தாச்சு, நம்முடைய நாட்டிலேயே நம்ம என்ன செய்யாச்சு பார்த்தாச்சு, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் பார்த்தாச்சு, நாட்டுக்கு இடையில் போர். அன்பு தனிந்து போகும். அன்பு எப்படி இல்லாமோ தனிஞ்சு நினச்சிட்டு போயிட்டு அன்பே இல்லை அப்படின்னே சொல்லலாம். உண்மையாக இவ்வளோ காரியங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையாகவே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்பதற்கு நாம் தேவனை கண்டிப்பாக ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறது, தேவன் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறாங்க, தேவன் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, தேவன் நமக்கு எதை சொல்கிறாங்க, நீ இதை செய்யாத, நீ இப்படி இருக்கக்கூடாது, உலகத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்க தான் செய்யும், ஆனால் நீ இப்படி இரு, திடங்கொள், நான் உன்னோட இருக்கிறேன், நீ கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆறுதலின் தேவனாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் கொரிந்து மக்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் இது நமக்கு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் அழகாக சொல்லுவாங்க. அதாவது மற்றவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன், எவ்வளவோ அவர் சந்தித்த மனிதர்கள், அவர் சந்தித்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான எவ்வளவோ மனிதர்களை ஜனங்கள் அவர் சந்தித்து சத்தியத்தை சொன்னார். ஆனால் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் ஆகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என் சரீரத்தை என்ன செய்கிறேன், நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், என் தேவனுக்கு நான் என்னை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் ரோமரில் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கும்போது, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்குறாங்க. களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? தப்பு. களவு செய்யாதே என்று நாம் சொல்கிறோம், பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று நம்ம சொல்கிறோம், பிறனோட இச்சிக்கக்கூடாது என்று நாம் சொல்கிறோம், ஆனால் மற்றவர்களுக்கு போதிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை அந்த மாதிரி குணநலங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை அதிலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும். இவைகளை விட்டு நீ விலகு அப்படின்னு தான் தேவன் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காரியங்களிலிருந்து நீ விலகிரு அப்படின்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஒரு எச்சரிப்பின் ஒரு வசனமாக சொல்லலாம். தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சந்திப்பின் நாள் ஒரு நாள் வரப்போகுது. நம்மை படைத்த நம்முடைய தேவனை சந்திக்க போகிற ஒரு நாள் நமக்கு இருக்குது, சந்திப்பின் நாள். அந்த சந்திப்பின் நாளில் நம்ம என்ன செய்யணும், நம்மை உத்தமனாய் நாம் தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். இந்த வசனத்தை உண்மையாகவே நம்ம கவனமாக பார்க்கணும். வசனத்தை போதித்தால் மாத்திரமே அது மிகையாகாது, உத்தமமாய் நிற்க வேண்டும். அப்படி நின்றால்தான் தேவன் நம்மை உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை என்று என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று அவர் என்ன செய்வார், அழைப்பை நமக்கு கொடுப்பார். இதையெல்லாம் செய்யாமல் வசனத்தை மாத்திரம் போதித்து நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவை விட்டு விலகி இருந்தோம் அப்படின்னா அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் பவுல் ஒவ்வொரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒவ்வொரு ஜனங்களை பார்க்கும்போதும் சரி, ஒவ்வொரு மக்களிடத்தில் பிரசங்கம் பண்ணும்போதும் சரி, அவர் தேவனுடைய பலனை சார்ந்து தான் அவர் செய்வார். ஏனென்றால் அவர் அவ்வளவு தைரியமாக என்ன செய்வார், நிறைய மக்களுக்கு அவர் என்ன செய்கிறார், பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இப்படி ஒரு தைரியமாய் பண்ணி முடிச்சுட்டு தான் அவர் ஒரு விசுவாசத்தோடு சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் சொல்லுவார். அவர் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறார் பாருங்கள். அவருடைய வாழ்க்கை அப்படி இருந்தது நிமித்தமாக தான் அவர் நம்பிக்கையோடு அவர் என்ன செய்ய முடிஞ்சது, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் சொல்ல முடியுது. ஜீவ கிரீடம் எனக்காக இருக்குன்னு சொல்லி அவர் உறுதியாக விசுவாசத்தோடு சொல்கிறார். நாம் சொல்ல முடியுமா, எனக்காக ஜீவ கிரீடம் இருக்கிறது, நான் நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன் என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சொல்ல முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம்.
அவர் இன்னொரு வசனத்தில் சொல்லுவாங்க பாருங்க, அதே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுவார் பாருங்க, எல்லா விதத்திலுமே கர்த்தரை முன்னிற்பார். எப்படின்னா, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வார். சிங்கத்தின் வாயிலிருந்து, சிங்கம் கெர்ச்சிக்கிற சிங்கம் இப்போ யாரு? சாத்தான். அவனுடைய வாயிலிருந்து நான் என்ன பண்ணேன்? ரட்சிக்கப்பட்டேன் என்று அவர் தன்னை ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். அப்போ நம்மளை சுற்றி வருகிற கெர்ச்சிக்கிற சிங்கம் நம்மகிட்ட சுற்றி என்ன செய்கிறான்? எதிராளியானவன் சுற்றி கொண்டு தான் இருக்கிறான். நம்மளை சுற்றி கொண்டு எவ்வளோ காரியங்கள் நமக்கு எதிராக என்ன செய்கிறான்? திருப்பி கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாயிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோமா இல்லை அவனுடைய வலையில் சிக்கிக்கிறோமா அப்படிங்கிறதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவன் இன்றைக்கு உரிய ஒரு கண்ணி என்ன அப்படின்னா, ஆசை, இச்சை. இந்த 2 அதிகமாக இந்த உலகத்தில் அவன் இப்போ வஞ்சகமாக பயன்படுத்துகிற நிறையா ஒரு காரியங்களை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ஆசை, இன்னொன்று இச்சை. இந்த 2 காரியங்களை நம்ம அழகாக பார்க்கலாம். என்றால் அதில் தான் அநேகம் பேர் என்ன செய்கிறான் என்றால் அவன் வஞ்சித்து அந்த வலையில் தான் அகப்பட வைக்கிறான். நம்முடைய ஆதி பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாளுக்கு கூட என்ன செய்தான் என்றால் இச்சையை தான் முதல்ல கொண்டு வந்தான். பார்வை நிமித்தமாக இது இப்படி இருக்கிறது, இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி தேவன் சொன்னது ஒரு காரியம், அதற்கு எதிராக மாற்றி என்ன செய்கிறான்? அதை திசை திருப்பி என்ன செய்கிறான்? அவர்களை வஞ்சிக்கிறான். அதே போல தான் இன்றும் பண ஆசையை, பல ஆசைகள், ஆசைன்னு சொல்லும்போது எல்லாமே வந்துடும். அந்த ஆசைகளை நிமித்தமாக என்ன செய்கிறான்? நம்மளையும் வஞ்சித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். ஆனால் வீழ்ச்சி அடைந்து நாம் போகக்கூடாது. நம்முடைய ஆதி பெற்றோர்கள் பாவம் செய்யும் போது தேவன் அந்த பகலில் குளிர்ச்சியான வேளையில் தம்முடைய பிள்ளைகளை பார்ப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? அந்த தோட்டத்திற்கு அவர் வருகிறார், அந்த ஏதேன் தோட்டத்திற்கு அவர் வருகிறார். அப்போது என்ன செய்கிறாங்க என்றால், தப்பு செய்துவிட்டோம், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இல்லை, என்ன செய்கிறோம்? ஒளிகிறாங்க. ஒருவேளை சந்திப்பின் நாளில் நாம் வரும்போது நாமும் ஒளிந்து கொண்டிருப்போமா, இல்லை அவர் முன்பாக அடியேன் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று அவர் முன்பாய் போய் நிற்போமா அப்படிங்கிறது நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அந்த நேரம் அவர்கள் தவறு செய்தது நிமித்தமாக என்ன செய்கிறாங்க? ஒளிந்து கொள்கிற ஒரு சூழ்நிலை. தேவனுக்கு விரோதமாக தப்பு செய்கிறாங்க, கீழ்ப்படியில், அது நிமித்தமாக போய் ஒளிந்து கொள்கிறாங்க. நாமும் ஒருவேளை சந்திப்பின் நாளில் ஒளிந்து கொள்வோமா அப்படிங்கிறத நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். தேவன் கேட்பாங்க கண்டிப்பாக. இவ்வளோ காரியங்களை நீ சத்தியத்தை தெரிந்து கொண்ட, இவ்வளோ காரியங்களை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், இவ்வளோ காரியங்களை நீ தெரிந்து கொண்ட, ஆனால் அதில் நீ நிலைத்து நிற்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு நம்மிடம் என்ன பதில் இருக்கும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. எனவே நாம் உலகத்துக்குரியவர்களாக இல்லாதபடி, உலக பொருளுக்கு நாம் ஊழியம் செய்யாதபடி, தேவனுக்கு மாத்திரம், தேவனுக்கு உரிய காரியங்களை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அவர் உண்மையாகவே சீடர்களை குறித்து சொல்லும்போது, என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் அவர் என் சீசராய் இருப்பான் என்று இயேசு சொல்லுவார். அப்போது அவருக்கு நாம் ஊழியம் செய்து அவருடைய பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா அவருக்கு சீசர்கள் தான், நாமும் விசேஷித்தவர்கள் தான். எனவே ஒருவன் எனக்கு, அதாவது இன்னொன்று என்னென்னா, ஒருவன் எனக்கு காரியங்களை தெரிந்து கொண்டு என்னுடைய ஊழியத்தை செய்கிறான் என்றால் அந்த ஊழியத்திற்கு முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னை பின்பற்ற கடவன் என்று அவர் சொல்வார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். அப்போ நம்ம அவருக்கென்று அவருடைய வார்த்தைகளை கேட்குறோம், அவருடைய வார்த்தைகளை மற்றவர்கள் சொல்லணும் அப்படின்னா முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை பின்பற்ற வேண்டும், என்னை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி தேவன் அழகாக சொல்கிறாங்க. ஒருவேளை நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்தோம் என்றால் பிதா நம்மளை கனப்படுத்துவாராம். யார்? பிதா நம்மை கனப்படுத்துவார் என்று வசனம். அந்த வசனம் எங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையாக அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு அவருடைய வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு சொன்னோம் அப்படின்னா பிதா நம்மளை கனப்படுத்துவாராம். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் ஒரு காரியம். எனவே தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்த தேவ வல்லமை பெற்றுக்கொண்டு அவருக்கு என்று அவருடைய வசனங்களை வாசித்து அவருடைய வசனத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியும், ஆனால் அதற்கு கீழ்ப்பட்டு போதிக்கிறவர்களாகவும் அதற்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்களாகவும் நாம் என்ன வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னொன்று அப்போஸ்தலரில் ஒரு வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்தில் ஒரு ஆலோசனை பாருங்கள். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்வார். இப்போ நாம் அவருடைய ஆலோசனைகளை ஒன்றையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றை நான் மறைத்து வைக்கல, எல்லாருக்குமே சொல்லிட்டேன், எல்லாருக்குமே நான் தெரியப்படுத்திட்டேன். ஏனென்றால் நான் சுத்தமாக இருக்கிறதற்கு இன்றைய தினம் உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறேன் அப்படி ஒரு சாட்சியோடு ஒரு வசனத்தை சொல்கிறார்.
உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியான வாழ்க்கையாய் நாம் சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்ல போராட்டத்தை முடித்தேன் என்று சொல்ல முடியுமா? நான் தேவனுக்கு பிரியமாக இருந்தேன், நான் உத்தமமாய் இப்போ வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இப்பொழுது இருந்தாலும் நான் அவரை முன்பாக என்னை உத்தமனாய் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்மை நிறுத்த முடியுமா? அதை நம்மை பரிசோதனை செய்து நாம் அதை பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்மை அழைத்தவர் யார் என்று தெரியும். அவருடைய அழைப்பிற்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கீழ்ப்படிதலில் மிகவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோமா அப்படிங்கிறத முதலாவது நாம் ஒவ்வொரு நாளுமே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதா, அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சும்மா வரல. உலகம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன செய்கிறது, ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போகும்போது இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு பாண்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா சாலமோன் ஞானி அழகாக சொல்லியிருப்பாங்க. சாலமோன் ஞானி மூலமாக பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள ஒரு ரிலேஷன் அது எங்கே இருக்குது அப்படின்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அதுக்கு கீழே எல்லா வசனமே அவர் என்ன செய்வார் என்றால், ஆதியிலிருந்து நமக்கு தெரியும் தேவனுடைய படைப்பிலிருந்தே என்ன செய்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனோடு தான் இருக்கிறாங்க. அவர் ஆதியில் தேவனோடு தான் இருந்தார். வார்த்தை நிமித்தமாகத்தான் நாம் அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் சகலமும் படைக்கப்பட்டது, நாமும் படைக்கப்பட்டோம். அந்த ஒரு வசனத்தை பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, பிதாவுக்கு செல்ல பிள்ளையா இயேசு கிறிஸ்து. அப்போது அப்படிப்பட்ட ஒரு செல்ல பிள்ளையை என்ன செய்கிறார், நமக்காக என்ன செய்கிறார், இந்த உலகத்திற்கு கொடுத்து நம்மை செல்ல பிள்ளையாய் நினைத்தது நிமித்தமாகத்தான் பிதா அந்த ஒரு காரியத்தை செய்கிறார். அவருடைய செல்ல பிள்ளையாகிய சொந்த செல்ல பிள்ளையை இந்த உலகத்திற்கு கொடுத்து நம்மை மீட்டு நம்மையும் செல்ல பிள்ளையாய் நேசித்து நிமித்தமாகத்தான் அவர் அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு இதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அன்பிற்கு நாம் கண்டிப்பாக பாத்திரவான்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட அன்பிற்கு நாம் உரியவர்கள். அப்படிப்பட்ட அன்பிற்கு நாம் துரோகம் செய்யாத பிள்ளைகளாய், அந்த அன்பிற்கு உரிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு பட்ட பாடுகள்லாம் நினைத்து பார்க்கும்போது ஒருவேளை இயேசு கிறிஸ்து அப்பா என்னை இதிலேருந்து என்னை மீட்டுருங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒருவேளை அவர் பிதாவை நோக்கி கேட்டிருந்தால் அவ்வளோதான், நம்ம நிறையத்துக்கு இருந்திருப்போமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உலகம் முற்றுப்புள்ளியாக இருக்கும். ஆனாலும் அந்த சகிப்புத்தன்மையோடு தன்னை தாழ்த்தி என்ன செய்கிறார், பிதாவின் திட்டத்தை என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். அது நிமித்தமாகத்தான் நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக என்று செய்கிறோம். அந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தின் முன்பாக நாம் இருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட செல்ல பிள்ளையை கொடுத்த நம்முடைய பிதாவை நாம் கனப்படுத்துகிற பிள்ளைகளாய், நம்மளை அவர் பிள்ளையாகத்தான் அவர் நினைத்து நம்மை கேட்கிறார். பிள்ளைகளை என்னிடத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்மை அழைப்பு கொடுக்கிறார். நாம் அவரிடத்தில் போகிறதுக்கு பதிலாக படைத்தவரை விட்டுட்டு நமக்கு எதிராளியானவருக்கு பின்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்கிறோம், சில நேரங்களில் செல்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இல்லாதபடி தேவன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, உபதேசம் என்ன போதிக்கிறது, உபதேசத்தை நாம் என்ன பார்க்கிறோம், உபதேசத்தில் நாம் என்ன காரியங்களில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், ஒருவேளை நாம் அதற்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளாக இல்லை என்றால் நம்மை உண்மையாகவே இப்பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு எச்சரிப்பின் காரியம் நமக்கு இருக்கிறது. என்றால் உலகம் இன்னும் எவ்வளோ நாட்கள் போகும் என்று நம்ம சொல்ல முடியாது. என்றால் அவ்வளவு காரியங்கள், உண்மையாகவே நிறைய காரியங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரம் என்பது தான் நான் சொல்லுவேன். என்றால் எப்போ வருகை என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் அவருடைய வருகையை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய், அவருடைய வருகை நாளிலே நம்மை உத்தமனாய் அவர் முன்பாக நிற்பதற்கு நாமே ஒப்புக் கொடுப்போம். தேவன் தான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.